இது அப்படியே கிண்டக்கூடாது, அப்படியே மூடிச்சிடணும். அப்போ தான் முட்டை ஒரே மாதிரி வேகும். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடியாச்சும் பார்க்கலாம். இந்த குழம்பு வச்சோன்னா அப்படியே கொதிக்க அப்படியே சாதம் வச்சு குழம்பு அப்படியே கொதிக்க ஊற்றி சாப்பிட்ணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த முட்டை குழம்பு வந்து ஆறி போனால் டேஸ்ட் நல்லா இருக்காது, சுட இருக்கணும். அதான் டேஸ்ட்டு. எந்த முட்டையை கலங்கலை பார்த்தீங்களா? நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறோம்னா அப்படி கிண்டக்கூடாது, அப்படியே வந்து சிம்மில் போட்டு அடுப்பை மூடி வச்சிடணும். சட்டியை பாத்திரத்தை மூடி வச்சிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ உப்பு உரப்புலாம் கரெக்டாக பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த குழம்புக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறோம், கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் இஷ்டம்தான். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செஞ்சுக்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சொன்னால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கே பாருங்கள். ராஜித் ஹோம்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படியே என்னோடய சேனலில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. டேஸ்ட் பார்க்குறியா? உனக்கு இந்த முட்டை குழம்பு பிடிக்குமா? ஓகே, நான் வைக்கிற முட்டை குழம்பு வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னு சாப்பிடும் போல தோணுதா? ஏன்னா அந்தளவுக்கு வந்து முட்டை வந்து பார்க்குறக்கே ஆசை தூண்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த குழம்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரே டைமில் வந்து ஒரு 3 முட்டை 4 முட்டை சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். அந்த முட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அந்த குழம்போட அந்த முட்டை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு